கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும், ஆன்லைனில் பார்க்குற அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் செய்திக்கு போவதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி நாம் செய்திக்குள் கடந்து போகலாம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்னே ஆனந்தம். இந்த பாடலை நாம் கரங்களை ஒன்று போல தட்டி நாம் பாடலாம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்னே ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி செல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி செல்லுவேன். என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்னே ஆனந்தம். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்னே ஆனந்தம். அவர் அன்பின் அபிஷேகத்தார் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தார் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்னே ஆனந்தம். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். எரிகோவை சுற்றி வருவேன், கோவை சுற்றி வருவேன். காலமோதி ஜெயிப்பேன், காலமோதி ஜெயிப்பேன். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்னே ஆனந்தம்.
கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. விடுதலை நாயகன் நம் மத்தியில இறங்கி வந்திருக்கிறார். பெற்றுக்கள். ரீபா கபா ரபா ரீபா ரபா கரபா ஓ ஷபா ரபா லிபா ரபா கரபா. மங்கி எரிகிற திரியை அவர் அணைக்காமல் ஓ ரபா திக்கரபா அவர் தூண்டி விடுகிற தேவன். இந்த வேளையில கூட ஒருவேளை நீ ஜெபிக்க முடியாதபடி, துதிக்க முடியாதபடி, வேதத்தை வாசிக்க முடியாதபடி மங்கி எரிகிற திரியா இருக்கலாம். ஆனால் இந்த வேளையில தேவனுடைய அக்கினி உன் மேல ஊற்றப்பட்டு கொண்டிருக்கு. ரீபா பாபா பாபா பாபா. கட்டுகள் உடையட்டும், கட்டுகள் உடையட்டும் ஆண்டவரே. எல்லா கட்டுகளை உடையட்டும் ஆண்டவரே. எல்லா பலவீன கட்டுகள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால கட்டவிழ்க்கிறேன் ஆண்டவரே. மாந்திரிக வல்லமைகள் கட்டவிழ்க்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லா டிப்ரெஷன் ஆவிகள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வெளியேறு என்று கட்டளையிடுகிறேன். Right now the Jesus Oli Shamara Hasakana Ribihodanai me kama kabara dima raba karaba oribi kabalaba raba karaba. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஓ ஷாமே ஹாதனாய் ஓரிபி கரபா தீபா ரபா கரபா ஓரிபி கரபா. முந்தினவைகளை நினைக்காதே, பூர்வமானலை சிந்திக்காதே. நான் உனக்கு புதிய காரியத்தை செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அது இப்பொழுதே தோன்றும், இப்பொழுதே தோன்றும். ரீபா லபா ரிபா ரபா கரபா தோலயா ஷமா ரபா லிபா கரபா. ஆண்டவரே, ஆன்லைன்ல பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிளஸ் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. அவங்களுடைய எல்லா பலவீன கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும், மாந்திரிக கட்டுகள் சுட்டெரிக்கப்படட்டும். ஒரு ரபா லிபா ரபா ஷபா ரபா லிபா ரபா கரபா. அப்பா, என் குடும்பத்துக்கு விரோதமாய் மாந்திரிகம் செய்திருக்கிறாங்களே, என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்திருக்கிறாங்களே, எப்படி விடுதலை ஆவது என்று சொல்லி கூட அப்பா ஆன்லைன்ல இதை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு சகோதரியை கண்ணோக்கி பாருங்கப்பா. ஆண்டவரே, மனம் இறங்குங்க டாடி. அவங்க கண்ணீருக்கு பதில் கொடுங்கப்பா. நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீங்களே அப்பா. நீங்க அற்புதத்தை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எல்லா மாந்திரிக வல்லமைகள் செயல் இழக்கட்டும் அப்பா. பிசினஸ் லாஸ் பண்ணுகிற எல்லா மாந்திரிக வல்லமைகள் செயல் இழக்கட்டும். ஐ ஷமரா தீபாலபா கரபா. ஆண்டவரே, இந்த வேளையில் அடிமை சிலுவை நிழலுக்குள்ள மறைத்து நீங்க பேசுங்கப்பா. ஒரு மனுஷியுடைய சத்தத்தை அல்ல டாடி, உங்க சத்தத்தை கேட்கணும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு இருந்தால் நடப்பது என்ன? தேவன் நம்மோடு இருந்தால் நடப்பது என்ன? இந்த தலைப்பில் இன்னைக்கு செய்தியை நாம் பார்க்க போகிறோம். இந்த நாளிலும் ஹெட்டிங் வசனம் ஏசாயா 43:2. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் 3 காரியங்களை கொடுத்திருக்கிறார். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். தண்ணீரை கடக்கும் பொழுதுனா தண்ணீரை போன்ற அனுபவங்கள், அதாவது பிரச்சனை நிறைந்த அனுபவங்கள், போராட்டம் நிறைந்த அனுபவங்கள், இதை கடக்கும் போது நான் கூட தான் இருப்பேன்றார். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை. ஹல்லேலூயா. அதாவது தண்ணீர்னு சொன்னா பெரிய கடல், ஆனா ஆறுகள் என்று சொல்லும் பொழுது அந்த வெள்ளம் பெருகிச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா அப்படியே அடிச்சு உருட்டி தூக்கிட்டு போயிடும். ஆனா அப்படிப்பட்ட பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில வந்தாலும் அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அக்கினி போன்ற பிரச்சனைகள், சில காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிலர் நம்மளை பேசுகிற வார்த்தைகள் அக்கினியாக இருக்கும், நம்மளை சுட்டரிக்கிறது போல இருக்கும். அந்த வார்த்தைகளை நம்மளால் ஜீர்ணிக்க முடியாது, அந்த வார்த்தைகளை நம்மளால் கிரகிக்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையாய் அது இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதனால இன்னைக்கு 3 விதமான காரியங்களை கர்த்தர் நம் வாழ்க்கையில செய்வேன் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நம் வாழ்க்கையில என்ன நடந்தாலும், எது நடந்தாலும்
வந்தாலும் நாம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். ஒருவேளை நமக்கு தாங்க முடியாத கடன் பிரச்சனையா இருக்கலாம், இல்லாவிட்டால் எனக்கு குழந்தை இல்லை அப்படின்ற காரியங்கள் இருக்கலாம், இல்லாவிட்டால் வியாதி நம்மளை அதாவது பலவீனப்படுத்தி கொண்டு இருக்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ரட்சிக்கப்படாத குடிக்கிற கணவன்மார் இருக்கலாம், வீட்டுக்கு அடங்காத மனைவிமார் இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், அதாவது பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள். இன்னைக்கு ரொம்ப பிள்ளைகள் ரொம்ப ரொம்ப மோசத்துல இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் என்று சொன்னால், பிள்ளைகள் ஏன் மோசமா போனாங்கன்னா, இன்னைக்கு பெற்றோர்கள் சரி கிடையாது, பெற்றோர்களுக்கிட்ட சரியான உறவு இல்லை. அதாவது அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, அடிச்சாலும் பிடிச்சாலும் கணவன் மனைவி ஒற்றுமையா இருப்பாங்க. அன்னைக்கு சண்டை போட்டுக்குவாங்க, அடுத்த நாள்ல சேர்ந்துக்குவாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. கணவன் மனைவி சண்டைன்னா அது பார்த்தீங்கன்னா 1 வாரம் 2 வாரம் இல்லைன்னா பல மாதங்கள் ஒரே வீட்டுக்குள்ள இருந்து பிரிந்து அவர்கள் என்ன பண்றாங்க, பேசுறது இல்லை, பிள்ளைகளை பகடக்காயா யூஸ் பண்றாங்க. இந்த அப்பாட்ட கொண்டு இதை கொடு, இந்த அம்மாட்ட இதை கொடு, இப்படி பிள்ளைகளை யூஸ் பண்ணுவதனால இன்னைக்கு பிள்ளைகளுக்குள்ள கீழ்ப்படியாமை கடந்து வருகிறதுக்கு ஒரு காரணம் இதுவும். ஏன் சொன்னா, நீங்க ஒழுங்கா இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைங்களுக்கு உங்களை பார்த்தா பயம் இருக்கும். ஐயோ அப்பா அம்மா 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க, நம்ம கதை அவ்வளவுதான் அப்படின்னு பிள்ளைங்க பயப்படும். இது அப்படி இல்லையே. அப்பா அந்த பக்கமா போனா அம்மா என்ன சொல்லுவாங்க, அவருக்கு வேற வேலையே இல்லடா, அப்படிதான் கத்திக்கிட்டே இருப்பாருடா, இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுருடா அப்படின்னு அம்மா தாலாட்டு பாடினால், அப்போ எப்படி அம்மாவை மதிக்கும் பிள்ளைங்க சொல்லுங்க? கருமையான தேவ பிள்ளைகளே, எந்த நேரத்திலையும் கணவன் மனைவி நீங்க விட்டு கொடுக்கவே கூடாது பிள்ளைங்க கிட்ட. உங்க அப்பா இப்படி, உங்க அம்மா இப்படி விட்டு கொடுக்கவே கூடாது. விட்டு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு பயம் விட்டு போய்விடும். ஸோ என்ன பண்ணணும், நம்ம விட்டு கொடுக்க கூடாது. நீங்க 2 பேரும் ஸ்ட்ராங்கா இருந்துட்டீங்கன்னா அப்போ குடும்பத்தில் என்ன வராது, பிரச்சனை வராது. ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் நஷ்டம். இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா பாருங்க, படிப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்த மார்க் வந்திருக்காது. உடனே என்ன சொல்லுவாங்க, நான் சர்ச்சுக்கு போய் என்னத்தை கண்டேன், அதனால நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன். இல்லாட்டா பிஸ்னஸ் பண்ணி அதில் லாஸ் ஆயிருப்பாங்க, நான் சர்ச்சுக்கு ஒழுங்கா போய் எல்லாம் தசம்பாகலாம் கொடுத்தேனே, எனக்கு ஆண்டவர் நஷ்டத்தை கொடுத்துட்டாரு, நான் ஏன் சர்ச்சுக்கு போகணும்? எனக்கு கருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு சாக்கு போக்கு சொல்லிவிட்டு வீட்டில் தூங்கி கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் உண்டு. ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைனா சர்ச்சில் வந்து நிற்கணுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போகிறவங்களா இருந்தாலும் சண்டே ஆராதனைனா நம்மளால முடியல, பெட்டை விட்டு எழும்ப முடியலன்னு மட்டும்தான் வரக்கூடாதே தவிர, ஒரு ஜுரமோ தலைவலியோ மாத்திரையை போட்டுட்டாது வந்து நிற்கணும். ஹல்லேலூயா. ஏன் சொன்னா 6 நாளும் இந்த பயங்கரமான உலகத்துல, இந்த அநீதி நிறைந்த உலகத்துல பாருங்க, நடந்து போனா ஆக்சிடென்ட், சைக்கிள்ல போனா ஆக்சிடென்ட், பைக்ல போனா ஆக்சிடென்ட், எங்க பார்த்தாலும் ஆக்சிடென்ட். அப்போ விபத்துக்கள் நடக்காத இடமே இல்லாத இந்த நாட்கள்ல நம்ம பிள்ளைங்க பாருங்க, எத்தனை பேர் வேன்ல பிள்ளைங்களை அப்படி ஏத்தி 5 நிமிஷத்துக்குள்ள மறைச்சிடுறாங்க. இந்த சூழ்நிலையில ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் காப்பாத்தி வராருல, நமக்கு சுகத்தை கொடுக்கிறாருல, பலத்தை கொடுக்கிறாருல. நீங்களாம் வீட்டில இருந்து வேலை செய்யறவங்க, உங்களுக்கு ஒரு நாள் தலைவலி, ஜுரம், கை கால் வலி வந்துருச்சுன்னா வீடு அப்படியே குப்பையால கிடக்கும். உங்களுக்கு பதிலாக யார் செய்வா? உங்க பிள்ளைங்க செய்வாங்களா? கணவன் செய்வாரா? முடியாது. அப்ப நீங்க தான் செய்யணும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ ஒரு வாரம் முழுவதும் ஆண்டவர் எல்லாத்தையும் செய்ய பலன் கொடுத்தா 7வது நாள் இங்க வந்து உட்காரணும். 7வது நாள் நம்ம ஆண்டவரை துதிக்கணும். துதிக்க தான் இங்க வரோம். நம்ம சண்டே ஆராதனைக்கு எதுக்கு வரோம்? ஆண்டவரை நன்றி சொல்ல, பாட. ஏன்னா தேவன் நம்மோடு இருந்தால் நடப்பது என்ன? தேவன் நம்மோடு இருக்கணும்னா நம்ம சரியா இருக்கணுங்க, நம்ம பங்கை சரியா செய்யணுங்க. கருமையான தேவ பிள்ளைகளே, அதனால ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸை யாருமே மிஸ் பண்ணாதீங்க. கட்டாயம் அவங்கவுங்க சர்ச்சுக்கு கட்டாயம் நீங்க போய் தான் ஆகணும். அப்படி போலன்னா ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால அன்னைக்கு தான் விருந்தாளிங்க வீட்டுக்கு வர்றது, அன்னைக்கு தான் நான் கல்யாணத்துக்கு போறது, அதாவது சொந்தக்காரங்க கல்யாணம், அந்த கல்யாணம், இந்த கல்யாணம் போகாதீங்க. ஞாயிற்றுக்கிழமையா அது கர்த்தருக்குரிய நாள். அன்னைக்கு எந்த வெளி வேலையும் நம்ம வச்சிக்கவே கூடாது.
நீங்க அன்னைக்கு ஒரு நாள் ஆண்டவருக்கு முழுமையா கொடுத்து பாருங்க, தேவன் நம்மோட கூட இருப்பார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதனால நாம் சூழ்நிலையை பார்க்க கூடாது, பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போக கூடாது. இந்த பிரச்சனைகளின் மத்தியில தேவன் என்னோட கூட இருக்கிறார் என்று நீங்க நம்பினா கர்த்தர் நம் வாழ்க்கையில ஜெயத்தை, வெற்றியை தருவார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், சங்கீதம் 23:4, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். பாருங்க, அப்போ மரண இருளின் பள்ளத்தாக்குல நடந்தாலும் பொல்லாப்புக்கு என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. ஏங்க? என் கூட ஆண்டவர் இருக்கிறார். எனக்கு என்ன சூனியம் பண்ணட்டும், மந்திரம் பண்ணட்டும், என்ன வேணா பண்ணட்டும், அது ஒன்று என்னை சேதப்படுத்துவது இல்லை. ஏன்னா தேவன் என்னோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. மத்தேயு 28:20 சொல்லப்பட்டிருக்கு. இயேசு சொல்றாரு, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்போ முடிவு பரியந்தம் எல்லா நாட்களிலும் நம்மோடு கூட இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம கூட இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. திரும்பி பாருங்க, 30 வருஷம் ஊழியம் செய்யறேன், 29 வருஷம் ஊழியம் செய்து 30வது வருஷத்துக்குள்ள ஜனவரி வந்தா கடந்து போக போறேன். ஆனா இந்த 30 வருஷ ஊழியத்துல எத்தனையோ ஆத்துமாக்களுக்கு தேவன் நன்மை செய்தார், எத்தனையோ பேருக்கு நல்ல காரியங்களை செய்தார், எத்தனையோ பேர் ஆசீர்வாதங்களை பெற்று கொண்டார்கள். திரும்பி பார்த்தால் ஒரு கூட்டம் காணாமல் போய்விட்டது. ஹல்லேலூயா. பாருங்க, எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, நான் உங்க கூடயே இருப்பேன், உங்க கூடயே இருப்பேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, அவங்க இருந்த இடத்துல யாருமே இருக்க முடியாது, காணாம போயிடுவாங்க. இதுதாங்க உலகம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, முடிவு பரியந்தம், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள், நம்ம மண்ணுக்குள்ள போற வரைக்கும் ஏசப்பா நம்ம கூட தான் இருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் தேவன் பெரியவர். எபிரேயர் 13:5 சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். அப்பனா நான் என்ன பண்ணுவேன்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். பண ஆசை, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, பணம் எல்லாத்துக்கும் அவசியம். ஆனா பண ஆசை, பண ஆசைனா என்ன? வீடு மேல வீடு கட்டணும், இதை வாங்கணும், அதை வாங்கணும், வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்தா இன்னொரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும். ஏன்? பெருமைக்காக. என் கருமையான தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட பண ஆசை, சிலர் பாருங்க ராத்திரியும் பகலும் உழைச்சி உழைச்சி ஓடா போயிடுவாங்க. ஆனா அவங்க சாப்பிட்றது என்ன தெரியுமா? வெறும் கஞ்சி. ஏன்? ஜீரணமாகாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இதுக்கு அதாவது பண ஆசை நமக்கு இருக்கக்கூடாது. பணம் ஆனா தேவைதான், பணத்துக்கு பின்னால ஓடாதீங்க, ஆண்டவர் பின்னால வாங்க, பணம் பின்னால வரும். ஹல்லேலூயா. அதுதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். கூட கூட ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. நம்ம அப்படி இல்லையே. ஞாயிற்றுக்கிழமைனா போனா, வேலைக்கு போனா ஓட்டி, வேலைக்கு போனா டபுள் சம்பளம், இதெல்லாம் பார்க்குறோம். ஆனா அடுத்த 2 நாள் நீ படுத்துக்குவே, அது உனக்கு தெரியுமா? தெரியாதே. அடுத்த 2 நாள் உனக்கு தலைவலி ஜுரம் வந்தா வேலைக்கு போக முடியுமா? சம்பளம் கட்டாயிருமே. என கருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு கொடுக்கிற நாளை கர்த்தருக்கு கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரோமர் 8:28 சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடப்பிக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். தீமை செய்கிற தேவன் நம்ம தேவன் இல்லவே இல்லைங்க. உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையிலும் சில காரியங்கள் நடக்குதுன்னா எல்லாமே நன்மைக்கு தான், தீமை கிடையாது. ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளை, அதே போல உபாகம் 31:8 கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதில் உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். மோசே யோசுவா கிட்ட சொல்றார், கர்த்தர் உனக்கு முன்னால போவார்ப்பா, இவ்வளவு நாள் நான் இந்த ஜனங்களை வழி நடத்திட்டேன், இனி இந்த ஜனங்களை நீதான் வழி நடத்தணும், அதனால பயப்படாத அப்படின்னு சொல்லி அவர் யோசுவா கிட்ட சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். என் கருமையான தேவ பிள்ளைகளே, வேதத்துல யார் யார் கூட கர்த்தர் இருந்தாரோ
அவங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவர்கள் எல்லாரும் விருத்தி அடைந்தார்கள். யாருமே நொடிந்து போகவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நாளுக்கு நாள் விருத்தி அடைவார்களே தவிர அவர்கள் படிப்படியா குறைந்து போனார்கள் என்பது சரித்திரம் இல்லை. ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, நான் ஆண்டவருக்குள்ள வந்துட்டேன், எனக்கு சாப்பிட வழி இல்லை, நான் ஆண்டவருக்குள்ள வந்துட்டேன், எனக்கு அதாவது ஒரு கட்டிக்க துணி வாங்க முடியல அப்படின்னு யாரும் சொல்லவே முடியாது. ஏன் சொன்னா ஆண்டவர் நம்மளை உயர்த்துகிற தேவன், உயர்த்தி அழகு பார்க்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, செய்திக்கு முன்னால ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்ல விரும்புகிறேன். ஒரு கிராமத்துல ஒரு மனுஷன் இருந்தாராம். அவர் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தார், கர்த்தருக்கு உண்மையா இருந்தார், கர்த்தருடைய காரியங்களை எல்லாம் கரெக்டா செய்வார், நல்லா ஜெபிக்கிறவர், நல்ல சர்ச்சுக்கு போகிறவர். இப்படி அவர் கர்த்தருடைய பார்வையில அவர் உண்மையா இருந்தாராம். அவர் எப்படி அவர் அதாவது ஒவ்வொரு நாளும் அவங்க எப்படி சாப்பிட்டாங்கன்னா, அவங்க கிட்ட ஒரே ஒரு குதிரை இருந்தது, அவருக்கு ஒரே ஒரு பையன். அப்போ இந்த குதிரையை கொண்டு போய் அவர் சந்தையில் நிற்க வச்சு அங்கே வரவங்களுக்கெல்லாம் அதில் ஏற்றி அவர் அப்படியே நடக்க வச்சு காமிச்சு அதிலிருந்து வர பணத்தை கொண்டு கரெக்டாக அவர் என்ன பண்ணாராம், கர்த்தருக்கும் தசம்பாகத்தை கொடுத்து குடும்பத்தையும் அவர் நல்லா நடத்தி கொண்டு வந்தாராம். அவருக்கு ஒரே பையன், அவனையும் கர்த்தருக்குள்ள நல்லா நடத்தி கொண்டு இருக்கிறார். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த ஊர் ஜனங்கள்லாம் இந்த ஐயாவை பார்க்குறாங்க. பார்த்தா அவங்களுக்குலாம் ஒரு பொறாமை, என்னடா இவன் எப்போ பாரு ஏசுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் வாழ்க்கையில் எல்லாமே நல்லாவே நடந்துட்டு இருக்கு. ஒரு நாள் வந்துதான் இந்த குதிரை திடீரென்று காணாமல் போய்விட்டதாம். இவங்களுக்கு ஒரே கஷ்டமாகி விட்டது. பாருங்க, ஏன் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அப்படி ஆகணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம்ல. நம்மளுக்கும் அப்படித்தானே சில நேரம் பாடுகள் வருது, உபத்திரங்கள் வருது இல்லை. இப்போ குதிரை காணோன்னு உடனே அவங்க கஷ்டப்படுறாங்க. ஆனால் அதுக்குன்னு அவர் சர்ச்சுக்கு போகாமல் இல்லை, ஜெபிக்காமல் இல்லை, ஆண்டவர்கிட்ட முறுமுறுக்கவும் இல்லை. அவர் சொன்னாராம், எல்லாரும் வந்து கேட்குறாங்களாம், எப்பா நீ எப்போ பாரு ஏசுன்னு சொன்னிய, அந்த ஏசு உனக்கு இருந்து குதிரையை தூக்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு கேலி செய்தார்களாம். அவர் சொன்னாராம், பரவாயில்ல, ஆண்டவர் என் வாழ்க்கையில எல்லாம் நன்மைக்கு தான் செய்வார், தீமை செய்ய மாட்டார்னு சொல்லிட்டாராம். ஆனால் ஒவ்வொரு நாளும் இவர் ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் பொழுது ஒரு 10 நாள் கழித்து அந்த குதிரை தன்னால வீட்டுக்கு திரும்பி வருதாம். எப்படி போச்சா அப்படியே வருதான். ஆனா போகும்போது தனியா போன குதிரை இப்ப 5 குதிரையை கூட்டிட்டு வருதான், காட்டு குதிரைகளை. ஹல்லேலூயா. எல்லா ஊர் மக்கள்லாம் பார்க்குறாங்க, ஐயோ இந்த ஆளுக்கு வந்த இதை பாரு, வாழ்வை பாரு, ஒன்று போய் 5 கூட்டிட்டு வந்திருக்கு, இவன் அவ்வளோதான், இவன் நல்லா பெரிய பணக்காரன் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டாங்களாம். உடனே அப்போ சொன்னாங்களாம், பரவாயில்ல, நீ ஏசுன்னு சொன்ன அந்த ஏசு உனக்கு இவ்வளோ இது கொடுத்துட்டாரு அப்படின்னு புகழாரமா புகழ்ந்தாங்களாம். அப்பவும் அவன் சொன்னானா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டானாம். ஆனால் இப்படியே இவங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது இப்போ காட்டு குதிரையை என்ன பண்ணணும், இவங்க சவாரி பண்ணுற குதிரையா மாற்றணும். ஏன்னா அது அடங்காது இல்லை. அப்போ இந்த பையன் என்ன பண்ணானா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குதிரைக்கு ட்ரைனிங் கொடுத்தானாம். இப்படி ட்ரைனிங் கொடுக்கும்போது ஒரு நாள் ஒரு குதிரை என்ன பண்ணிச்சான், அவனை தூக்கி போட்டுச்சான். தூக்கி போட்டதில் ஒரு கால் உடஞ்சி போச்சான். உடனே இவங்களுக்கெல்லாம் அதான் நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் வாய்க்கு அவல் கிடைச்ச மாதிரி இல்லை, நல்லா இருந்தாலும் பேசுவாங்க, கெட்டு போனாலும் பேசுவாங்க. இப்போ சொன்னாங்களே, பாருடா ஒரே ஒரு பையனை வச்சான், கால் உடஞ்சி போச்சுன்னு கேலி பண்ணாங்களாம். அப்பவும் இவர் சொன்னாராம், என் ஆண்டவர் தீமை செய்ய மாட்டார், நன்மை தான் செய்வார் என்று சொல்லி முடிச்சுட்டு அமைதலாக இருந்தாராம். அப்போ இப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்ததாம். அப்போ வரும்பொழுது அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆண் பிள்ளைகளை 15 ஒரு 20 வயதுக்குள்ள இருக்க ஆண் பிள்ளைகளை எல்லாம் மிலிட்ரிக்கு, அதாவது இராணுவத்துக்கு கூப்பிட்டாங்களாம் சண்டைக்கு. அதனால ஒவ்வொரு வீடாக போய் செக் பண்ணாங்களாம். எல்லார் வீட்டில் இருக்க ஆம்பளை பிள்ளைங்களெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்களாம். இவங்க வீட்டுக்குள்ளே வரும்போது இவன் படுத்து கிடந்தானாம். இவனுக்கு கால் இல்லை. பார்த்தாங்க, இவன் சரி இவன் மிலிட்ரிக்கு தேவையில்லை, இவன் உதவ மாட்டான்ட்டு விட்டுட்டு போயிட்டாங்களாம். வேற நல்லா கால் கை இருந்தாங்க, வாட்ஸ்அட்டமாக இருந்தவங்களெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ ஊர் மக்கள்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க, ஐயோ அவனுக்கு கால் உடஞ்சா கூட பரவாயில்ல, ஆனால் பிள்ளைன்னு வீட்டில் இருக்கிறான், எங்கள் பிள்ளைங்களாம் போயிடுச்சே யுத்தத்துக்கு, திரும்பி வருமா வராதான்னு தெரியாத அப்படின்னு புலம்புனாங்களாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைக்கு ஒரு நாள் ஆண்டவர் தீமை செய்யவே மாட்டார். தீமை மாதிரி நமக்கு இருக்கும், ஆனா அந்த தீமையிலும் தேவன் ஒரு நன்மையை தருவார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க,
இப்போ நம்ம செய்திக்குள்ள கடந்து போகலாம். அதாவது வேதத்தின் மூலம் இன்றைக்கு நாம் வாசித்த ஏசியா 43:2 விளக்கத்தை இன்று பார்க்க போறோம். அந்த ஒரு வசனத்தில் உள்ள விளக்கம் பாருங்க. இதுல நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். அப்போ தண்ணீர் என்று சொன்னால் ஒன்று பரிசுத்த ஆவியையும் குறிக்கும், ரெண்டாவது பிரச்சனையை குறிக்கும். அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, கனவு கண்ட அப்படியே வந்து தண்ணி அப்படியே அப்படியே என்ன பண்ணிடுச்சு, அடிச்சுட்டு போயிடுச்சு, அப்படியே நான் தள்ளிக்கிட்டு போயிட்டேன், இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ சில பிரச்சனைகளையும் அது என்ன பண்ணும், குறிக்கும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தண்ணீர்களை கடக்கும் பொழுதுனா போன தடவை நான் நடத்தினேன். அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து வரும் பொழுது செங்கடல் முன்னால நிற்கும் போது எப்படி கடப்பது என்று சொல்லி திகைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றார், கோலை நீட்டு ரெண்டா பிளந்துருன்றார். அப்போ அந்த செங்கடல் ரெண்டாய் பிளக்குது, வெட்டாந்தரையில் ஜனங்கள் கடந்து போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஒரு செங்கடலையே தேவன் ரெண்டாய் பிளப்பார் என்று சொன்னால் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைய அவர் எடுத்து அவர் ஒன்றுமில்லாமல் முடிக்க அவரால் முடியுமா முடியாதா? நிச்சயமாய் முடியும். ஹல்லேலூயா. ஐயோ என் வாழ்க்கை அவ்வளவுதான், என் கடன் பிரச்சனை என்னால தாங்க முடியல ஆண்டவரே, இதுல இருந்து எப்படி வெளியே வருவேன்னு தெரியல, கடன்காரங்கள் என்னை அதாவது நெருக்கி கொண்டு இருக்கிறாங்கப்பா, நான் என்ன செய்யன்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மலை போல வருகிற உன் பிரச்சனைய நான் பனிய போல லகுவாக்குவேன். ஹல்லேலூயா. அதனால சோர்ந்து போகாதீங்க, பிரச்சனையை கண்டு கலங்காதீங்க, பிரச்சனையை கண்டு ஏசப்பா விட்டு ஓடாதீங்க. அந்த பிரச்சனையின் மத்தியில அவரை நோக்கி பாருங்க, அவர் உங்கள் முகத்தை பிரகாசிக்க செய்வார். ஹல்லேலூயா. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, அடுத்தது பார்த்தீங்கன்னா அதாவது தண்ணீர்கள் என்று சொல்லும் பொழுது மத்தேயு 8:23 அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். அப்பொழுது அவரோ நித்திரையாய் இருந்தார். என கருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் படகுல ஏறுறாரு, அவர் கூட சீஷர்கள்லாம் ஏறி போறாங்க. இப்படி ஏறி போகும்போது அந்த படகு அலைகள்னால அது படகு என்ன பண்ணுது, கொந்தளிச்சு அந்த அந்த கொந்தளிப்புல படகு ஆட ஆரம்பிக்குது. ஆனா அந்த படகுல தான் ஏசப்பா என்ன பண்றாரு, அவர் நித்திரையா இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரோ நித்திரையா இருந்தார். ஏங்க நித்திரையா இருந்தார்? நம்ம ஆண்டுகிட்ட பேசினா தானே. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை படகுல போராட்டங்கள் பிரச்சனைகள் வர காரணம் என்ன தெரியுமா? நம்ம அநேக நேரம் ஏசப்பா கிட்ட பேசுறதே இல்லை. ஹல்லேலூயா. நம்ம ரொம்ப பிஸியா இருக்கோம், பிஸியான உலகத்துல இருக்கோம். சிலர் ஜெபம் பண்ணீங்களா? இல்லை. ஏன் பண்ணல? இல்லை, இன்னைக்கு ரொம்ப வேலை சிஸ்டர், அதனால ஜெபம் பண்ணல. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஜெபிக்காம வீட்டு வாசலை விட்டு வெளியே போகாதீங்க. ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னா காலையில எழுந்தா நம்ம ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கணும். இன்னைக்கு பெண்களாகிய உங்களுக்கு காலையில் எழுந்தால் கிச்சன் திறந்து இருக்கும், ஏன்னா நீங்கள் உள்ளே போனால் தான் வேலையே நடக்கும் இல்லை? 8 மணிக்கு பஸ் வரும், பிள்ளைங்களை அனுப்பணும், வீட்டுக்காரரை அனுப்பணும், நேராக கண்ணை திறந்து பல்ல தேய்க்கிறாங்களோ இல்லையா சில பேர் அப்படியே கிச்சனுக்குள்ளே ஓடுவாங்க. ஹல்லேலூயா. ஏன்? டிஃபன் செய்யணும், சோறாக்கணும், குழம்பு வைக்கணும், இதெல்லாம் செய்து பிள்ளைங்களுக்கு கட்டி கொடுக்கணும். எல்லாம் செஞ்சாலும் இதன் மத்தியில் கால் எழுந்து ஆண்டு சமூகத்தில் உட்காருங்க. நான்லாம் இப்போ என் பிள்ளைங்க கட்டி கொடுத்துட்டேன், ஆனால் நான் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போதே நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். அப்போ இருந்தே இப்படி தான் தேவ சமூகத்தில் காலையில் காத்திருந்து ஜெபித்து தான் வேலையை செய்வேன். ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. அந்த நாள் நீங்கள் வேலை செய்கிற டயர்டே உங்களுக்கு தெரியாது. இல்லைன்னா சில நேரம் ஐயோ என்னடா இந்த வேலை, சில நேரம் சொல்லுவாங்க ஒரு வேலையும் ஓடலை, அப்படியே போட்டது மாதிரி இருக்கு, வேலையே ஓடலை. நம்ம எவ்வளோ நாள் சொல்கிறோம், ஏன் தெரியுமா வேலை ஓடலை? அன்னைக்கு ஒழுங்காக ஜெபமும் பண்ணிட மாட்டீங்க, பைபிளும் வாசிருக்க மாட்டீங்க. இது ரெண்டும் செய்யாமல் உங்கள் வேலையை தொடங்குனீங்கன்னா அன்னைக்கு நாள் ஃபுல்லாக வேலை ஓடாது. நாள் ஃபுல்லாக வேலை வரிஞ்சு செய்வீங்க, ஆனால் ஒரு வேலையும் நடக்காது. ஹல்லேலூயா. 10க்கு எக்ஸ்ட்ரா வீட்டுக்காரர்கிட்டையும்
என்ன பண்ணுவீங்க? திட்டு வாங்குவீங்க. அல்லேலூயா. அதனால ஆண்ட சமூகத்துல காத்திருந்துட்டு வேலையை பாருங்க. இப்போ இவங்கெல்லாம் பேசாதனால ஆண்டவர் தூங்குறாரு. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். பாருங்க, கொஞ்சம் யோசித்து பார்த்தா பைத்தியம் மாதிரி இருக்குதா இல்லையா? ஆண்டவர் அந்த படகுல தான் இருக்கிறார், நாங்கள் மடிந்து போவோன்றார். அப்ப ஏசப்பா என்ன பண்ணானுங்க? ஸ்ரீஷர்கள் எப்படி பார்த்தீங்களா? செல்ஃபிஷா இருந்துக்கிறாங்கல்ல. அப்போ போய் அவரை எழுப்புறாங்க. அவர் தூங்குற கடவுளாங்க? அவர் தூங்குற கடவுளே இல்லை. அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை என்று வேதம் சொல்லி, சும்மா கண்ண மூடி இருந்திருப்பார் இவங்களாம் என்ன பண்றாங்கன்னு பார்க்க. ஆனா இப்ப வந்து சொல்றாங்க, ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் அப்படின்றாங்க. அவர் சொல்றார், அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினாரு. பெரிய அமைதல் உண்டாயிற்று. அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி ஆண்டவர் எப்படி காற்றையும் கடலையும் அதட்டினாரோ நம்ம வாழ்க்கையில் வர பிரச்சனைகளை அதட்டுறதுக்கு படிச்சுக்கணும். அல்லேலூயா. பிரச்சனை வந்தோடனே ஐயோ அப்படின்ற கூடாது. அல்லேலூயா. ஐயோன்னு பயப்படக்கூடாது. ஆண்டவரே இந்த பிரச்சனைக்கு மேலாய் நீங்க நிக்கிறீங்கப்பா, இயேசுவின் நாமத்துல இந்த பிரச்சனை என்னை விட்டு விலகட்டும். ஜெபம் பண்ணுங்க. நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு கட்டாயம் கொடுத்திருக்கிறார். நம்ம அப்படி ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எனி டைம் யாராவது நமக்கு ஜெபிப்பாங்களா அப்படின்னு காத்திருக்க கூடாது. நம்மளே என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். கட்டி ஜெபிக்க, பிசாசின் கிரிகளை கட்டி ஜெபிக்க பழகணும். ஆண்டவர் சமூகத்துல நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரோடு நம்ம டைரக்டா உறவாடும். அந்த காலத்துல தான், பழைய ஏற்பாட்டு காலத்துல அந்த ஆசாரியர்கள் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போவாங்க, மற்றவங்க போக முடியாது. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. அவர் நமக்காய் ரத்தம் சிந்தி அவர் எல்லாத்தையும் நமக்காய் செய்து முடிச்சிட்டார். டைரக்டா ஏசப்பான்னு அவர் இறங்கி வருவார். அல்லேலூயா. அவர் வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு உங்களுக்காய் எனக்காய் அவர் பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல தெய்வம் அவர். அல்லேலூயா. ஊழியக்காரங்க பரிந்து பேசுறாங்களோ இல்லையோ, என் தேவன் நமக்காய் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ பாத்தீங்கன்னா அந்த அதாவது ஆண்டவர் அப்படி இது பண்ண உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அதாவது அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். கூடவே இருக்கிறாங்க. ஆனா எப்படிப்பட்டவரோ, அப்போ அவர் இயேசு எப்படிப்பட்டவர்னு தெரியாமலே கூட இருக்காங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். என்ன கிறிஸ்தவங்கன்னு சொல்றோம், ஆனா இயேசு எப்படிப்பட்டவர்ன்றது அவங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. இயேசு நல்லவரான்னு கூட தெரியாது சிலருக்கு. பைபிள் இருக்கும், இயேசு நல்லவர் என்று சொன்னா பைபிள் எடுத்து படிச்சாதானுங்க தெரியும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்னு இருக்கு. ருசி பார்த்தா தானே தெரியும். பைபிளை தலகாணிக்கு அடியில், அதாவது தலகாணிக்கு பதிலாக இந்த பைபிளை வச்சு படுத்து தூங்கும். ஏன்? பேய் வந்தால் இந்த கருப்பு இதை பார்த்தோன்னா ஓடி போயிடும். ஓடவே ஓடாது, பக்கத்திலே நிற்கும், உட்காந்துக்கும். இன்னும் கேட்டா அல்லேலூயா. ஏன்னு சொன்னா, நீ பைபிளை திறந்தே பல வருஷம் ஆயிருச்ச, அது அப்படியே பக்கத்துல உட்காந்துக்கும். அல்லேலூயா. என் கருமையான தேவ பிள்ளைகளே, அதனால வேதத்தை டெய்லி வாசிக்கணும். அல்லேலூயா. இப்போ பாருங்க, எப்படிப்பட்டவரோன்னு பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அப்போ தேவன் நம்மோடு கூட இருந்தால் ஆச்சரியப்படத்தக்க வகையில ஆண்டவர் நம் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, மத்தேயு 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மத்தேயு 14:22. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இருந்தார். சரி, இப்போ பாருங்க, இதுக்கு முன்னால என்ன நடந்ததுன்னா, ஆண்டவர் 5 அப்ப 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு போஷித்து மீதியான துணிக்கெல்லாம் எடுத்துட்டு மூட்டை கட்டிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போங்கப்பா, நான் வரேன் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்றாரு? மலை மேலே ஏறி போய் ஜெபிக்க போறார். அல்லேலூயா. நம்மனா ஊழியம் செஞ்சுட்டு என்ன பண்ணுவோம்? ஐயோ ரொம்ப டயர்டாக இருக்குன்னு படுத்துருவோம். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. ஊழியம் செஞ்ச பிறகு அவர் மலை மேலே ஏறி போய் ஜெபிக்க போகிறாரு. இவங்களெல்லாம் என்ன பண்ணிட்டார்? அக்கறைக்கு போங்கன்னு சொல்லிட்டார். இப்போ படகுல ஏறி போய்கிட்டே இருக்காங்க. போய்கிட்டே இருக்கும்போது அவர் மலை மேலே இருந்து பார்க்குறாரு. 4ஆம் ஜாமத்தில் பார்த்தா கடல் கொந்தளிக்குது, அலையெல்லாம் இதுவாகுது, இவங்க படகெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கு. இவர் 4ஆம் ஜாமத்தில் கடல் மேலே நடந்து வராரு. நடந்து வரதை பார்த்து ஆவேசம்னு சொல்லி அவரை பார்த்து
பயந்து ஆவேசம்னு கத்துறாங்க. ஏன்? இயேசுன்னு தெரியல. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படிதான், இயேசு பேசுறாரா பிசாசு பேசுதா அப்படின்னு தெரியாது. அல்லேலூயா. ஏன் தெரியாது? உங்களுக்குள்ள ஜெப வாழ்க்கை இல்ல. ஜெபிக்கிறவங்களுக்கு ஏசாமி பேசுறாரா பிசாசு பேசுதான்னு நல்லாவே தெரியும். அல்லேலூயா. நம்ம மனசுக்குள்ள இருந்து ஒரு சத்தம் கேட்கும். ஏசப்பா பேசுனா என்னைக்கு கெடுதல் செய்ன்னு சொல்லுவாரா? நீ போய் அந்த குடும்பத்துல சூனியம் வைன்னு சொல்லுவாரா? சூனியம் வைன்னு சொல்றது எது? பிசாசு. அல்லேலூயா. ஆண்டவர் என்னைக்குமே அடுத்தவங்களை கெடுக்கணும்னு விரும்பவே மாட்டார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ இப்படி சொன்ன உடனே அதுல பேதுரு பாருங்க, அவன் எப்போ முந்திரி கொட்டை மாதிரியே இருப்பான்ல, அதனால அவன் சொல்றான், ஆண்டவரே நீரானா நான் நடக்கணும். ஒன்னு ஆண்டவர் சொல்ற, எப்ப நடவா, கையை காமிக்கிறாரு. காண்டர் கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நடக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே கீழே பார்க்கறான், அலை புரண்டு வருது. அல்லேலூயா. பார்த்த உடனே பயம். அப்ப உடனே சொல்றான், காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும், ஆண்டவரே என்னை காப்பாத்துங்கப்பா அப்படின்னு கத்துறான். ஆண்டவர் கையை தாங்க பிடிச்சிருக்கிறான். அப்போ நம்ம கூட ஆண்டவர் இருக்கும்போது ஏன் அலறீங்க? பிரச்சனை கண்டு ஏன் அலறீங்க? போராட்டத்தை கண்டு ஏன் அலறீங்க? ஒரு பிரச்சனை குடும்பத்துல வருதா? உங்க வீட்டுக்காரர் கத்துறாரா? உங்க வீட்டுக்காரர் சரியா இல்லையா? உங்ககிட்ட பேசுறதுல மாறுதல் இருக்குதா? அதுக்கு பேக்ரவுண்ட்ல யார் இருக்கிறா? பிசாசு கிரியை செய்யுது. ஏசுவின் நாமத்துல என் கணவனிடத்துல கிரியை செய்யற பொல்லாதாவி எப்போ அப்படின்ட்டீங்கன்னா முடிஞ்சு போகுது. அதுக்கு இல்லாம அவர் கோபமா ஒரு வார்த்தை பேச, நீங்க 10 வார்த்தை பேச, அதுக்கப்புறம் அவர் கை நீட்ட, நீங்க அழுது வடிஞ்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு மூட்டை கட்ட, இதெல்லாம் தேவையா? ஒரே ஒரு வார்த்தை, என்ன சூழ்நிலை, என்ன நடக்குது, எதனால பிரச்சனை பார்க்கணும். பார்த்துட்டு அந்த பிசாசை துரத்துனீங்கன்னா வீட்டில் சமாதானம் வரப்போகுது. நம்ம அதுக்கு இல்லாமல் வீட்டை ஒரு அப்படியே குழப்படி பண்ணிடுறோம்ல. செய்தி கேட்கறது மட்டும் இல்லை, அதை ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணணும்? அதை செய்து பார்க்கணும். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு. அப்புறம் 31ஆம் வசனம் வாசிமா. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. பாருங்க, படவுல ஏறினோடனே காற்று அமர்ந்து போது அவங்க சொல்றாங்க, அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய குமாரன் என்று அவங்க அறியணும்னா அங்க ஒரு அற்புதம் நடந்துதான் ஆக வேண்டியிருக்கு. அல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு சில பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில வருது. ஆனா பிரச்சனை கண்டு உடனே என்ன பண்ணுவாங்க? சிரிப்பாங்க. ஐயோ, இவங்களுக்கு என்னடா இந்த பிரச்சனை? எனக்கு யூட்ரஸ் ஆப்ரேஷன் பண்ணி 2004 ஒரு பெரிய கட்டி யூட்ரஸில். அது 2000 பார்க்கும்போது 2 சென்டிமீட்டர் இருந்தது. ஆனால் 2004 ஒரு பெரிய தேங்காய் சைஸ் கட்டி. அது ஒரு வலியும் தெரில, ஒன்றும் தெரியல. நான் பாட்டுக்கு ஊழியம் செஞ்சுட்டு தான் இருந்தேன் அப்பவும். ஆனால் போய் ஆப்ரேஷன் பண்ணோன்னு ஒரு நபர் சொன்னாராம், இந்த அம்மா நல்லா ஊழியம் செய்கிறாங்களே, இந்த அம்மாவுக்கு ஏன் கட்டி வந்ததுன்னு கேட்டாராம். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஊழியம் செஞ்சால் நம்மளாம் கடவுளா என்ன? இல்லையே. அடுத்தவங்களுக்கு வர மாதிரி நம்மளுக்கும் எல்லா நோயும் வரும், வியாதி வரதான் செய்யும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உலகம் இப்படிதான் நம்மளை பரிகாசம் பண்ணும், நம்மளை நிந்திக்கும். ஆனா இதன் மத்தியில ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறவர். அவ்வளோ பெரிய கட்டி, சுத்தி சுத்தி சின்ன கட்டி. ஆனா டெஸ்டிங் போச்சு, அது கேன்சரா என்று சொல்லி டெஸ்ட் பண்ண போனாங்க. எல்லாம் பேசிக்கிட்டாங்க கேன்சரா இருக்கும்னு. ஆனா ஆண்டவர் அதை கேன்சர் இல்லாம ஆண்டவர் பாதுகாத்தார். அல்லேலூயா. பாருங்க, 2004 அது கேன்சரா இருந்தா எவ்வளோ கஷ்டம் இல்லை? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இதுதாங்க உலக மனுஷனுக்கு வர்றது போல நமக்கு வரும். ஆனா பார்க்கறதுக்கு பெருசா இருக்கும். ஆனா ஆண்டவர் அதன் மத்தியில் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அடுத்து இந்த தண்ணீர் போல பிரச்சனைகளை கண்டு நம்ம பயப்படாம நம்ம ஜெபித்தோம்னா கர்த்தர் நமக்கு வெற்றியை தருவார். 2வது, நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. இப்போ பாத்தீங்கன்னா யோசுவா 3ஆம் அதிகாரம் 7-8. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா. இதுதாங்க ஆண்டவர் பிள்ளைங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம். அந்த மோசே சொல்றாரு, யோசுவா பார்த்து சொல்றாரு,
நான் மோசையோட இருந்தது போல, கர்த்தர் சொல்றாரு, மோசை கூட இல்ல, கர்த்தர் தான் அந்த இடத்துல பேசுறாரு அந்த யோசுவா கூட. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். என்ன மேன்மைப்படுத்துவேன்? இப்ப செங்கடலை மோசை பிளந்துட்டு போயிட்டாரு. இப்ப அடுத்தது இங்க என்ன இருக்கு? இங்க யோர்தான் புரண்டு வந்துட்டு இருக்குது. யோர்தான் இந்த யோர்தான் புரண்டு வந்து கொண்டு இருக்கிறத தாண்டி இவங்க போகணும். இப்போ அப்போ ஆண்டவர் சொல்றாரு யோசுவா நோக்கி. அது மட்டும் இல்ல, அவர் என்ன பேசுறாரு 8ஆம் வசனத்துல, உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும்போது யோர்தானில் நில்லுங்கள் என்று நீ கட்டளையிடுவாயாக என்றார். ஆண்டவர் சொல்றார், அவங்க யோர்தான் எல்லையில போகும்போது அந்த யோர்தான் எல்லையில நிக்க சொல்லு. அவங்க பாதம் அதுல பட்ட உடனே அந்த யோர்தான் அப்படியே குவியலாய் நிற்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதன்படி ஜனங்களை கூப்பிட்டு இந்த யோசுவா எல்லாத்தையும் சொல்றாரு. சொல்லும் போது பாத்தீங்கன்னா 15ஆம் வசனம் வாசி. யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாத்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமமான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரியோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். இப்ப பாருங்க, இவங்க அந்த யோர்தான் வழியாய் வெட்டாந்தரையில நடந்து போறார்கள். அல்லேலூயா. அது ஒரு குவியலாக வந்து நிக்கிதான் பாருங்க யோர்தான். அதுவும் அது என்ன காலமா? அறுப்பு காலம். வெள்ளம் புரண்டு போய்கிட்டு இருக்கு ஆத்துல. ஆனா அப்படிப்பட்ட நேரத்துல அது குவியலாய் நின்றது என்று சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் எப்பொழுதுமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்ய வல்லவர். அல்லேலூயா. அது குவியலாய் நிற்கும் பொழுது இவர்கள் அந்த வெட்டாந்தரையில் கடந்து போனார்களாம். அது மட்டும் இல்ல, 4:9 சொல்லப்பட்டிருக்கு, அங்க நின்ன இடத்துல 12 கற்களை எடுத்துட்டு வந்து அந்த 12 கற்களையும் அந்த நின்ன இடத்துல வைங்க. இது ஏதுன்னு கேட்டா, உன் பின் சந்ததிக்கு இந்த காரியத்தை சொல்லணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அதன்படி 4:9 வாசிப்போமா? யோர்தானின் நடுவிலும் உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசாரியரின் கால்கள் நின்ற இடத்திலே யோசுவா 12 கற்களை நாட்டினான். அவைகள் இந்நாள் மட்டும் அங்கே இருக்கிறது. மோசே யோசுவாவுக்கு கட்டளை இட்டிருந்த எல்லாவற்றின்படியையும் ஜனங்களுக்கு சொல்லும்படி கர்த்தர் யோசுவாவுக்கு. சரி, அதாவது அவைகள் இந்நாள் மட்டும் அங்கே இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, 12 கற்கள் இன்ன வரைக்கும் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு பைபிள்ல. ஹல்லேலூயா. இப்போ ரெண்டாவது வார்த்தையை நம்ம பார்த்தோம். 3வது வார்த்தை அதுல என்ன இருக்கு? அதாவது ஏசாயா 43:3, நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அல்லேலூயா. அக்கினியில நடக்கும் போது வேகாதிருப்பாய். அப்போ இன்னைக்கு அக்கினி போல ஒரு அனுபவம். அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிலருக்கு வீட்டு பிரச்சனையை வெளியே சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா சில, அதாவது கணவன்மாரை குறித்து சொல்ல முடியாது, மனைவியை குறித்து சொல்ல முடியாது. ஒரு அக்கினியை போன்ற ஒரு அனுபவம். யாரிடத்துல போய் சொல்வேன் என்று சொல்லி தன் மனதிலே வைத்து அவர்கள், அதாவது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற அநேகரை இன்று நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. தானியேல் 3:25 வாசிப்போமா? அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். பாருங்க, இதுல சொல்லப்பட்டிருக்கு, அதாவது 25ஆம் வசனத்துல 4 பேர் விடுதலையாய் அக்கினியில் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். பாருங்க, இதுல சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்களை ஏன் கொண்டு போட்டாங்க? அவன் நிறுத்தின சிலைய இவங்க வணங்கல. அதாவது நாட்டில் ஒரு சட்டம் வந்தது, அந்த ராஜா ஒரு சிலை, பெரிய சிலையை வச்சிருக்கிறான், அந்த சிலையை வணங்கணும். அதாவது எக்காலம், நாகஸ்வரம், கிண்ணறம் எல்லாம் வாசிக்கும் பொழுது ரோட்ல எங்க போயிட்டு இருந்தாலும் அவங்க என்ன பண்ணணும்?
அந்த அந்த இதை அந்த ஸ்டாச்சு எங்க இருக்கோ அதை பார்த்து வணங்கணும். ஆனா எல்லாரும் அப்படி செஞ்சாங்க. அந்த தேசத்துல அடிமையாய் போன தானியேலுடைய ஃப்ரெண்டு இவங்க 3 பேர், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இவங்க 3 பேரும் என்ன பண்றாங்க? வணங்க மாட்டேன். ஏன்? விக்கிரக ஆராதனை கர்த்தருக்கு அருவருப்பானதுன்னு பைபிள்ல இருக்கு. ஸோ அதனால ராஜாவை கூட அவங்க என்ன பண்ணல, ஐயோ நம்ம அடிமையா வந்திருக்கிறோம், ராஜா நம்மளை நெருப்புக்குள்ள போட்டுருவான் அப்படின்னு நினைக்கல. ஏன்னா வணங்காத எல்லாரும் எங்க போனோம்? அக்கினி சூளையில தூக்கி போடுவார்கள், அதாவது அக்கினி சூளையில போடப்படுவார்கள்னு சொல்லி ஒரு கட்டளை இருக்கு. இதையெல்லாம் தெரிஞ்சும் கூட இவங்க என்ன பண்ணிட்டாங்க? அக்கினி சூளையில போட்டாலும் பரவாயில்ல, செத்தாலும் சாகிறேன், ஆனா என்ன பண்ண மாட்டேன், நீ நிறுத்தினதை நான் என்ன பண்ண மாட்டேன், வணங்க மாட்டேன்னு தீர்மானம் எடுக்கிறாங்க. இப்ப இதை போய் ராஜாக்கு ஒருத்தவங்க போய் என்ன பண்ணிட்டானுங்க? கோல் மூட்டிட்டாங்க. இப்போ கோல் மூட்டின பிறகு ராஜா கூப்பிடுறாரு. ராஜா கூப்பிட்டதுக்கு அவங்க என்ன பண்றாங்க பாருங்க. அதாவது தானியேல் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க எவ்வளவு சவாலா ஒரு ராஜாக்கு முன்னால அவ்வளோ தைரியமா அவர்கள் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். என கருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ இப்படி சொன்ன உடனே ராஜாக்கு செம்ம கோபம் வருது. அவன் ஏற்கனவே அக்கினி சூளை எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, இன்னும் 7 மடங்கு அதை என்ன பண்றான்? தூண்டி வைக்கிறான், 7 மடங்கு சூடாக்குறான். பாருங்க, இதுல அங்க கொண்டு போய் இவங்களை எப்படி போட்டாங்களாம்? இராணுவத்துல பலசாலிகளான நபர்களை அவங்கள கொண்டு என்ன பண்றாங்க? இராணுவத்துல பலசாலியான நிறைய, அதாவது பலசாலியானவர்களை கொண்டு அவங்க என்ன பண்றாங்களாம்? அதுல கொண்டு போய் அதுல தூக்கி போடுறாங்க. கொண்டு போனவங்கள அந்த அக்கினி பட்சித்து அவங்க இறந்தாங்க. ஆனா உள்ள விழுந்தவங்க ஏர் கண்டிஷன்ல உலாவுற மாதிரி உலாவி வராங்க. அதுல 4வது நபருடைய சாயல், அது தேவனுடைய சாயலாய், அதுவும் எந்த ராஜா கோபம் கொண்டு தூக்கி எறிஞ்சானோ அவன் கண்களை தேவன் திறக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமா யாரெல்லாம் சூனியம் பண்றாங்களோ, மந்திரம் பண்றாங்களோ, அவங்க கண்களை என் தேவன் திறப்பார். அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. எவ்வளோ நாள் அப்பா இந்த பாடு, எவ்வளோ நாள் இந்த உபத்திரம் அப்படின்னு நீங்க கலங்கி வந்திருக்கலாம். யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிறவங்க அநேகர் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என கருமையான தேவ பிள்ளையே, உன் பிரச்சனையின் நடுவில், உன் போராட்டத்தின் நடுவில், உன் கண்ணீரின் மத்தியில என் தேவன் உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே நான் தனியா வேதனைப்படுறேனே நினைக்கிறோம். ஆனா பாருங்க, அக்கினி சூளைக்குள்ள 4வது நபர் என் தேவனாய் உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எந்த சூழ்நிலையில நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தாலும், எதை குறித்து கலங்கி கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாலும், அதன் மத்தியில என் இயேசு கடந்து வருவார். ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, இப்ப இப்படி போன உடனே ராஜா கண் திறக்கப்படுது. அவன் சொல்றான், அவங்களை வெளியே கொண்டு வான்னு சொல்லும்போது, உன்னதமான தேவனுடைய தாசரே என்று அடமொழி கொடுத்து அவங்கள வரவேற்கிறான். அல்லேலூயா. பாருங்க, உள்ள போயிட்டு வந்தாங்க, அக்கினி அவங்கள சேதப்படுத்தல. பாத்தீங்கன்னா 26ஆம் வசனம், அப்பொழுது நேபுகாத் நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசலண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசரே, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினி நடுவில் இருந்து வந்தார்கள். அல்லேலூயா. அப்போ இந்த ராஜா ஒரு சாட்சி சொல்கிறதை பார்க்கிறோம். அவர் என்ன சொல்றாரு?
அதுக்கு முன்னால அவங்க எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தா 27ஆம் வசனத்துல, தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலன் செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். அல்லேலூயா. லேசா தீ நம்மளுடைய சாரியில பட்டா கூட அந்த புகை நாத்தம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். லேசா நம்முடைய முடியில தீ பட்டுட்டா கருகுன வாடை வரும். ஆனா இவங்க அவ்வளோ 7 மடங்கு சூடாக்குன அக்னிக்குள்ள போயிட்டு ஒண்ணுமே இல்லாம, ஒண்ணுமே அவங்க உடம்பு புண்ணாகாம வெளியே வந்து நிக்கிறாங்க. ஹல்லேலூயா. என் தேவன் எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா. அவர் உங்களையும் என்னையும் ஒரு தாயை போல் அவர் தேற்றி அரவணைத்து கொண்டு வருகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் நம்மை தகப்பனை போல தோளில் சுமந்து கொண்டு வருகிற தேவன். அந்த தேவனுக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, இப்படி வந்த உடனே அவர் என்ன சொல்றாரு, அந்த ராஜா ஒரு காரியம் அவங்கள குறித்து சொல்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். 28ஆம் வசனத்துல, அப்பொழுது நேபுகாத் நேச்சார் வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, விக்கிரகத்தை வணங்குன்னு சொன்னவன் இப்போ ஸ்தோத்திரம் பண்றான். அல்லேலூயா. அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறு தேவனை சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஹல்லேலூயா. யார் சொல்றது? புறஜாதியான ராஜா அறிக்கை பண்ணுகிறான். ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, யார் உங்களை அழிக்கணும்னு இதுவரைக்கும் மாந்திரிகம் செஞ்சிட்டு இருக்கிறாங்களோ, ஒருவேளை அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், அவங்க லட்சமா கொடுத்து செய்யலாம். ஆனா ஒரு பைசா செலவு இல்லாம என் தேவன் சுகம் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவன் இன்னைக்கு உங்க மத்தியில இறங்கி வந்திருக்கிறார். ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எங்க குடும்பத்தில் இருக்க மாந்திரிக காரியங்களை எடுத்து போடுங்கப்பா. என் பிள்ளைக்கு நீங்க வாழ்க்கையை கொடுங்கப்பா. என் மனைவிக்கு வாழ்க்கையை கொடுங்க, என் கணவனுக்கு வாழ்க்கையை கொடுங்க. அப்படியே இருந்த இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஓ ரபா லபா ரிபா ரபா ஷபா லபா ரிபா ரபா கரபா ஓ ரமா கரபல தீரபா. நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோட இருப்பேன், ஆறுகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்னை பற்றாது என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி இன்றைக்கு அப்பா ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராய் செயல்படுகிற மாந்திரிக கட்டுகளை கட்ட உடைச்சி ஆண்டவரே அக்கினியால் அவைகளை எரித்து சாம்பலாக்குகிறேன். ஷபலரா திபாரபா உர்ரமாக்கரபலபரபலபரபா தொல்லமாக்கரபலபரபலபரபா கரபா. ஆவியானவர் எங்கே உண்டாங்க விடுதலை உண்டு என்று சொன்னீங்களேப்பா. விடுதலை கொடுக்கிற தேவன் நீர். ஆண்டவரே, உம்முடைய கரம் ஆண்டவரை கடந்து போகட்டும். ஆண்டவரை நாம மகிமைப்படட்டும். ஆவியாண்ட கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆண்டவரே, சேவனைனால கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற யூடியூப்ல இருக்கிற ஆண்டவரே, இதை பார்க்கிற செய்தியை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அந்த மாந்திரிக கட்டுகள் உடையட்டும், மந்திர கட்டுகள் உடையட்டும், சூனிய கட்டுகள் உடையட்டும். ஒரு பாபா பாபா ரீக்கரபா. அழிஞ்சு போனோன்னு செஞ்சவங்க மத்தியில பிள்ளைகளை வாழ வைக்கிற தெய்வமா நீர் இருக்கிறபடினால ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கரத்துல தாழ்த்துக்கிறேன்ப்பா. வந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you. கட் பண்ணிரு.